2 ஆயர்குல மாதர்கள். ஓர் ஊரில் 2 ஆயர்குல மாதர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் வீடு எதிரெதிரே அமைந்திருந்தன. ஒருத்தியின் பெயர் யசோதை, மற்றவள் பெயர் வேணி. யசோதையிடம் நிறைய பசுக்கள் இருந்தன. வேணியிடம் மிக குறைந்த அளவே பசுக்கள் இருந்தன. இருவரும் பால், மோர், தயிர், நெய் விற்று வந்தார்கள். யசோதை ஊதாரித்தனமாக செலவுகள் செய்பவள். ஆனால் வேணியோ மிகவும் சிக்கனமானவள். ஒரு நாள் யசோதையின் வீட்டிற்கு விருந்தினர் ஏராளமாக வந்துவிட்டனர். அவர்களுக்கு விருந்து வைக்க பலகாரங்கள் செய்வதற்கு போதுமான அளவு நெய் அவளிடம் இல்லை. ஆகையால் எதிர் வீட்டுக்காரியான வேணியிடம் சென்று ஒரு படி நெய் கடனாக பெற்றுக்கொண்டாள். வெகு நாட்களாகியும் யசோதை வேணியிடம் தான் பெற்ற நெய்யை திருப்பிக் கொடுக்கவில்லை. ஆகையால் ஒரு நாள் வேணி யசோதையின் வீட்டிற்கு சென்று நெய்யை கொடுக்குமாறு கேட்டாள். அதற்கு யசோதை, உன்னிடம் நான் எப்போது நெய் வாங்கினேன் என்று ஒரேடியாக கூறிவிட்டாள். இதன்படி இவர்கள் வழக்கு நீதிபதி மரியாதை ராமனிடம் சென்றது. அவர் இருவரிடமும் வழக்கை நன்கு விசாரித்தார். பின்பு நீதிமன்றத்துக்கு பக்கத்திலேயே ஓர் ஆழம் இல்லாத பள்ளம் வெட்டி அதில் சேரும் சகதியும் உண்டாக்கச் செய்தார் நீதிபதி. பின் 2 கிளிஞ்சல்களும் 2 செம்புகள் நிறைந்த தண்ணீரும் பள்ளத்துக்கு அருகில் வைக்கச் செய்தார். முதலில் யசோதையையும் இரண்டாவதை வேணியையும் சேற்றில் இறங்கி நடந்து வந்து பின் செம்பிலுள்ள தண்ணீரால் கால் கழுவி வர சொன்னார். முதலில் யசோதை சேற்றில் வேகமாக நடந்து சென்று பின்பு செம்பிலுள்ள தண்ணீரால் காலை கழுவினாள். சேறு சரியாக போகவில்லை. சேறு அப்படியே அவள் கால்களில் ஒட்டி கொண்டிருந்தது. அடுத்தது வேணி சேற்றில் இறங்கினாள். பின் கிளிஞ்சல்களால் காலிலுள்ள சேற்றை சுத்தப்படுத்தி பின் செம்பிலுள்ள தண்ணீரால் கால்களை சுத்தமாக கழுவிக்கொண்டு வந்தாள். செம்பிலும் சிறிது நீர் மிச்சமாக இருந்தது. அடுத்து மரியாதை ராமன் யசோதையை அழைத்து, உன் வழக்கு என்ன என்று கேட்டார். நான் நிறைய பசுக்கள் வைத்திருக்கிறேன். எனக்கு அவற்றால் போதுமான அளவு நெய் கிடைக்கிறது. ஆனால் வேணியோ மிக குறைந்த அளவே பசுக்கள் வைத்திருக்கிறாள். அப்படி இருக்க நான் ஏன் அவளிடம் நெய் கடனாக வாங்கி இருக்க வேண்டும்? எனக்கு அந்த அவசியமே இல்லையே. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என் மேல் இவ்வாறு வழக்கு தொடுத்துள்ளாள் என்றாள் யசோதை. வேணி காலிலுள்ள சேற்றை கிளிஞ்சல்கள் வழித்து எடுத்து விட்டு தண்ணீரால் கால்களை சுத்தமாக கழுவிய பின் சிறிது தண்ணீரும் செம்பில் மிச்சம் இருக்கிறது. ஆகையால் அவள்தான் சிக்கனக்காரி. நீயோ காலிலுள்ள சேறு போகாமல் அவ்வளவு தண்ணீரையும் செலவழித்து விட்டாய். இதிலிருந்தே நீ ஊதாரி என்று தெரிகிறது என்று சொன்னார் நீதிபதி மரியாதை ராமன். ஆகையால் நீ வேணியிடம் நெய் கடனாக வாங்கி இருக்கிறாய் என்பது உறுதியாகிறது என்றார் மரியாதை ராமன். யசோதையும் வேணியிடம் நெய் கடனாக வாங்கி கொண்டதை ஒற்றுக்கொண்டாள். பின்பு கடனாக வாங்கிய நெய்யை வேணியிடம் கொடுக்க யசோதைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இத்தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டு பாராட்டினர்.